சொல்றேனா? நானா போய் சொல்றேன்? நீ தாண்டி போய் சொல்ற. நான் சொல்றது உண்மை நிரூபிக்க என்கிட்ட ஆதாரம் இருக்கு, காட்டட்டுமா? இங்க பார், பாண்டிச்சேரி டிஎம் ஹோட்டல்ல நமக்காக புக் பண்ண காட்டேஜோட பில்லு. பாத்துக்கங்க எல்லாரும், நல்லா பாருங்க என்ன காரியம் பண்ணிருக்கான்னு பாருங்க. அது இன்னும் தப்பால இருக்கு. என்னோட தங்கலனா வேற யாரோட தங்கன அத சொல்லு. டே செந்தில, நாம நினைச்சதை விட இவ பெரிய தில்லால அங்கடியா இருப்பா போல இருக்குடா. என்ன மகாஜனங்களே, பார்த்துட்டு பேசாம நிக்கிறீங்க? எனக்கு ஒரு நியாயத்தை சொல்லுங்க. இவ்வளோத்தையும் பண்ணிட்டு இவன் என்ன செருப்பால் அடிப்பா, அதை பார்த்துட்டு நான் சும்மா நிக்க முடியுமா? நீங்களே விசாரிச்சு எனக்கு ஒரு தீர்ப்பை சொல்லுங்க. நான் செஞ்சது தப்புன்னா அதுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன். ஆனா நான் சொன்னது எல்லாமே உண்மைன்னு என்னால ஆதாரத்தோட நிரூபிக்க முடியும். இவன் என் கூட பாண்டிச்சேரிக்கு வந்தது உண்மை, ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா என்னோட ரூம்ல தங்கினது உண்மை, தப்பு பண்ணதும் உண்மை. மங்களா மாதிரி புள்ள வளர்க்கணும், மங்களா மாதிரி புள்ள வளர்க்கணும்னு இன்னைக்கு காலையில கூட எங்க அம்மா மங்களாவோட புகழ பாடிச்சு. பாத்தியா மங்களா புள்ள வளர்த்த லட்சணத்தை? இதெல்லாம் ஒரு புள்ள, இதெல்லாம் ஒரு வளர்ப்பு. ஏமா கண்ணுக்குட்டி அத்துக்கிட்டு போனா தாய்ப்பாசை என்னமா பண்ணும்? ஆத்தாக்காய் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டானா? இவன் கூட ஓடி போனா நீனு. கல்யாணத்தை பத்தி யோசிக்கிற வயசாடி இது. படிக்கிற காலத்துல படிக்கிறத விட்டுப்புட்டு என்னென்ன வேலை பார்த்துட்டு வந்திருக்கா பாரு. இவளுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே மங்களா பேரம்பத்தி எடுத்துருவா போல இருக்கே. என்னாச்சு மங்களா? மங்களா பாரு, இப்படி ஒரு கேவலமான பிள்ளைய பத்தி அப்படியே வகுந்துருவேன். யார பத்தி என்ன பேசுற? நானா பேசுறேன்? ஊரே தான் பேசுது. கையில தப்பா பேசினவன அவன் சங்க இருக்கிறத விட்டுட்டு சாகுறேங்கிற செத்துட்டா எல்லாம் சரியா போயிடுமா? கையில என்னம்மா இது? இல்லமாச்சி, நான் நிறைய தாங்கிட்டேன். இதுக்கு மேல தாங்குற சக்தி எனக்கு இல்லமாச்சி. என்னோட முட்டாள்தனத்துக்காக எங்க அம்மா அசிங்கப்படுறது எனக்கு பிடிக்கல. என்ன விட்டுருங்க, நான் சாகுறேன். பைத்தியக்காரி, அவன் சாணியை கரைச்சி நம்ம மேல எல்லாம் ஊத்திருக்கான். அவனை சவுக்கால அடிக்கிறத விட்டுட்டு சாகுறேங்கிற? நீ செத்துட்டா அந்த பையன் கரைச்சி ஊத்துன சாணியும் கற்பனையா சொன்ன களங்கமும் இல்லாம போயிடுமா? மங்கள மக தப்பு பண்ணிட்டா, அதான் நாட்டுக்கிட்டு செத்துட்டான்னு ஊர்ல பேச மாட்டாங்க. நான் செத்துட்டதுக்கு அப்புறம் என்ன வேணா பேசட்டும், அது என் காதுல விழுகாது. உயிரோட இருந்தா அவங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் என் காதுல விழுகும் அம்மாச்சி, குத்தி கொடையும். எனக்கு வாழ பிடிக்கல அம்மாச்சி, என்ன விட்டுருங்க. என்னடி பேசுற? என்ன உங்க அம்மாவும் மாமாவும் பேசாத அளவுக்கு உன்னை பேசிட்டான்? அதெல்லாம் தாங்கிட்டு நான் உசுரோட இல்ல. என்னால தாங்க முடியல அம்மாச்சி. திருமண பக்கம் எல்லாம் தப்பா பேசுறாங்க. என்னால தாங்க முடியல அம்மாச்சி. தாங்கணும், திருப்பி அடிக்கணும். நீ ஞானாம்பாளோட வம்சண்டி. ஞானாம்பாளோட வம்சத்தில் தப்பான விதையே கிடையாது. இத பாரு, நீ எந்த தப்பும் பண்ணல. இல்ல அத்தை, நான் ஒரு தப்பும் பண்ணல. அப்புறம் என்னடி? தப்பு பண்ணவ சவால் விடுவா, தப்பு பண்ணாதவ சாகணுமா?
அவனை எதிர்த்து நிப்பாண்டி. அவனை ஓட ஓட விரட்டுவோம். முடியலையே. முடியும், முடியணும், முடிக்கிறேன். என் பேத்தி மேல அவதூறு சொன்ன அந்த பையன் இதுக்கு ஒரு விலை கொடுத்து ஆகணும். கொடுக்க வைப்பேன். நீ என் கூட வா. நர்மதா, நீ வா. எங்க என்ன இதெல்லாம் கேட்காத. நான் கூட்டிட்டு போற இடத்துல நான் என்ன சொன்னாலும் மறுப்பு சொல்லாம எல்லாத்துக்கும் ஆமா ஆமா தலையாட்டு. புரியுதா? வாங்க போலாம். அண்ணே, இவள தயவு செஞ்சு பேசாம இருக்க சொல்லு. என் பேத்தி மேல விழுந்த பழிய பொய்யாக்கிட்டு அவளை புடம் போட்ட தங்கமா நான் திருப்பி கூட்டிட்டு வரேன்னு சொல்லு. வாங்க போலாம். இந்த ஃபைல்ல இருக்கிற அக்யூஸ்ட் நேம் எல்லாம் கோர்ட்ல சரண் பண்ணியாச்சுல? பண்ணியாச்சு சார். வணக்கம் சார். வணக்கம்மா. என்னம்மா விஷயம்? ஒரு புகார் கொடுக்க வந்திருக்கோம் சார். என்னம்மா புகார்? யார் மேல? சார், இவங்கள உங்களுக்கு ஆள் தெரியலன்னு நினைக்கிறேன். இவங்க துரப்பாண்டிய வாத்தியாரோட அம்மா, அவங்க அவரோட சம்சாரம். துற புகார கொடுத்து நம்ம வாங்கல, அதனால இவங்க 2 பேரும் கையிலையும் கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. அம்மா, நீங்க கொடுத்த புகார வாங்கவும் மாட்டோம், அதன் பேர்ல நாங்க நடவடிக்கை எடுக்கவும் மாட்டோம். ஏன்னா அந்த ரோஹித் பையன் மேல எந்த தப்பும் கிடையாது. நீங்க போயிட்டு வாங்க. சார், அந்த பையன் என் பேத்தியை கெடுத்துட்டான் சார். நீ பேசாம இரு. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் மறைச்சு வைக்க முடியும்? என்னம்மா சொல்றீங்க? ஆமா சார், நடந்ததான் சொல்றேன். வெளிப்படையா சொல்லணும்னா அந்த பொறுக்கி ராஸ்கல் என் பேத்தியை கற்பழிச்சிட்டா சார். என்ன சார் பேசாம நிக்கிறீங்க? புதுசா ஒரு பையன் ஊருக்குள்ள வந்தாலும் நடு ரோட்ல நின்னாலும் அவன் மேல் நடவடிக்கை எடுக்க முடியாது. ஏன்னா அது குத்தம் இல்ல. ஆனா கற்பழிக்கிறது குற்றம் தானே சார். அவன் யாரா இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கலாம்ல. அதான் புகார் கொடுக்க வந்திருக்கோம். வந்து நடவடிக்கை எடுங்க. ஏமா, இதோட விளைவுகள் என்னன்னு யோசிச்சுதான் நீங்க புகார் கொடுக்க வந்திருக்கீங்களா? எல்லாம் யோசிச்சுதாங்க சொல்றேன். பாண்டிச்சேரிக்கு கூட்டிட்டு போய் என் பேத்தியை இப்படி எல்லாம் பண்ணிட்டாங்க. என்ன நடந்ததோ அதை தான் நான் புகாரா சொல்லிட்டு இருக்கேன். நீங்க தயங்காம வந்து நடவடிக்கை எடுங்க சார். அதுக்கு இல்லம்மா, கற்பழிப்பு புகார் அது இதுன்னு கொடுத்து கடைசியில அந்த பொண்ணுக்கு அசிங்கமா போயிருமே தான் சார் அப்படி கேக்குறாரு இல்ல சார்? அட என்னங்க நீங்க, இனிமே போறதுக்கு என்ன இருக்கு? இத பாருங்க, எங்க வீட்டு பொண்ணை பத்தி நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். ஆடு நனைதேன்னு ஓனான் கவலைப்பட்ட மாதிரி இருக்கு. நீங்க தயவு செஞ்சு வந்து நடவடிக்கை எடுங்க, அது போதும். நீங்க சொல்றதுக்கு என்ன ஆதாரம்? என்ன சார் இது? அந்த பொறுக்கி பையன் என்னடான்னா ஒப்புதல் வாக்குமூலம் மாதிரி ஊரையே கூட்டி என் பேத்தியை கெடுத்துட்டேன்னு பெருமை பேசிட்டு இருக்கா. நீங்க ஆதாரம் கேக்குறீங்க சார். நீங்க நடவடிக்கை எடுப்பீங்களா மாட்டீங்களா? கேள்விப்பட்டேன் சார், உங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்கு. சின்ன பொண்ணு தான், 4வது படிக்குதுன்னு. அதுவும் பெரிய பிள்ளையாயி அந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தா அப்போ இப்படிதான் பேசாம இருப்பீங்களா? நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களா? அப்படி இல்லம்மா, என்னோட தயக்கத்துக்கு காரணமே வேற. உங்க குடும்பத்துக்கும் அந்த பையனுக்கும் நடுவுல இருக்கிற பகையினால தான் இப்படி ஒரு பொய் புகாரை கொடுக்குறீங்களோன்னு சந்தேகமா இருக்கு சார். நான் சொல்றது பொய்யான புகாரா உண்மையான புகாரான்னு வந்து விசாரிச்சு பார்த்தா தானே சார் தெரியும். நீங்க வாங்க, வந்து விசாரிச்சு பாருங்க. பொய்யான புகாரா உண்மையான புகாரான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க நடவடிக்கை எடுங்க. இங்க பாருமா, நீ போடுற உத்தரவுக்கெல்லாம் நாங்க ஆட முடியாது. வெளியே போமா. உங்க மேல் அதிகாரி டிஐஜி போடுற உத்தரவுக்கு ஆடுவீங்களா? டிஐஜியா? என்னம்மா பயமுறுத்துற? பயமுறுத்தல சார், டிஐஜி என்னோட பெரியப்பா. வேணும்னா அவர்கிட்ட சொல்லி உங்களுக்கு உத்தரவு போட சொல்றேன், நடவடிக்கை எடுங்க. இன்ஸ்பெக்டர் சார், நீங்க இப்படி அமைதியாவே இருந்தா அப்புறம் பிரச்சனை பெருசாயிடுங்க. எங்களுக்கு இல்ல, உங்களுக்கு தான். சரி வாங்க, என்னன்னு விசாரிக்கிறேன். சார் வீட்டுக்கு ஒரு ஃபோன் பண்ணணும், பண்ணிட்டு வந்துடுறேன். சார், எஸ்ஐ சார் அவரோட பையனுக்கு ஃபோன் பண்ணி அந்த பையனை அங்கிருந்து அனுப்புறதுக்கு ட்ரை பண்றாரு சார். அவரை ஃபோன் பண்ண அனுமதிக்காதீங்க. இந்தாம்மா, நான் எதுக்கு ஃபோன் பண்ண போறேன் உனக்கு எப்படி பாத்துறீங்க? நான் என் வீட்டுக்கு ஃபோன் பண்ண போறேன், தெரியுமா உனக்கு? இன்ஸ்பெக்டர் சார், இவர் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. விஷயம் இவ்வளவு தூரம் முத்தி போனதுக்கு காரணமே இவர்தான். இவர் மட்டும் இப்ப போன் எடுத்து ஏதாவது பேசினாருன்னா நான் கண்டிப்பா டிஐஜி பெரியப்பாக்கு போன் பண்ணிடுவேன். இந்த ஸ்டேஷன் ஸ்டாஃபுங்கல்ல நம்பிக்கைக்குரியவங்களா இல்லைன்னு சொல்லி அவரை உங்க மேல நடவடிக்கை எடுக்க சொல்லுவேன். உங்க போனை கொடுங்க, பிரச்சனை முடியற வரைக்கும் அது என்கிட்ட இருக்கட்டும். சார், என்ன சார் இவங்க சொல்றாங்கன்னு? இப்ப கொடுக்க போறீங்களா இல்லையா? இந்தாங்க சார். சரி, கான்ஸ்டபிள் எல்லாம் கூப்பிட்டுட்டு நீங்களும் கிளம்புங்க. சார், நான் எதுக்கு சார்? நான் இங்க இருந்து ஸ்டேஷன்ல பாத்துக்கிறேன். யோ வாயா, அம்மா வாங்கம்மா. வாமா. யோ வாங்கய்யா. வாங்க சார், வாங்க.
என்ன சார்? சார் என் ஃப்ரெண்டே என்னடா உன் ஃப்ரெண்ட்? சார் என் பையனை எதுக்கு சார் அடிக்கிறீங்க? யோ உன்னை அடிக்க முடியல, அதனால தான் அவனை அடிக்கிறேன். ஒழுங்கு மரியாதை உன் பையனை ஒதுங்க சொல்லு. டேய் போடாங்க. சார் சார் என்னைய சார் அடிக்கிறீங்க? எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு கேள்வி மேல கேள்வியடா கேட்டுட்டு இருக்க. அந்த பொண்ணு ஸ்டேஷனுக்கு வந்து உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குடா. சார் என்ன சார், இந்த ஊருக்கு வரதும் இங்க வந்து நிக்கிறதும் கிரிமினல் குற்றமா சார்? அவங்க தான் ஏதோ கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா நீங்களும் வந்து நிக்கிறீங்க. டேய் நீங்க வந்து நிக்கிறதுக்காக கம்ப்ளைண்ட் பண்ணலடா. நீ அந்த பொண்ணை ஏமாத்தி பாண்டிச்சேரி கூட்டிட்டு போய் ரேப் பண்ணதா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்கடா. சார் இல்ல சார், நான் அப்படியே எதுவும் பண்ணல சார். அப்படிதான் இவங்க புகார் கொடுத்திருக்காங்க. பாதிக்கப்பட்ட பொண்ணே புகார் கொடுத்திருக்கு. குத்த மட்டும் நிரூபணம் ஆச்சுன்னு வை, என்ன தண்டனை கிடைக்கும் தெரியுமா? குறைஞ்சபட்சம் 7 வருஷம், அதிகபட்சம் ஆயுள் தண்டனை வரைக்கும் கிடைக்கும். சூடு கண்ட ரத்தம் சுண்டி போற வரைக்கும் ஜெயில கிடக்கணும். என்னடா பார்வை, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றா. இந்த பொண்ணை ரேப் பண்ணது உண்மையா இல்லையா? சார் இல்ல சார், சத்தியமா இல்ல சார். நான் ரேப் எல்லாம் பண்ணவே இல்ல சார். ரேப் பண்ணலையா? பின்ன இந்த பொண்ணை தான் சார் இஷ்டப்பட்டு என் கூட பாண்டிச்சேரிக்கு வந்தது. அப்படியே அவன் வாய் மேலே போடுங்க. அவ இஷ்டப்பட்டு வந்தால இல்ல நீ ஏமாத்தி கூட்டிட்டு போனியா? கேளுங்க சார் அவனை. சார் சத்தியமா நான் ஏமாத்தல சார். அவளாதான் சார் என் கூட இஷ்டப்பட்டு வந்தா. இதுல என் தப்பு எதுவுமே இல்ல சார். போமா போய் அந்த பொண்ணை கூட்டிட்டு வா. வாமா வா. வாமா சொல்லு. இவன் தான் சார் கையில ஏமாத்தி ஊருக்கு கூட்டிட்டு போனா. அதுக்கு என்னையும் ஒரு கருவியா பயன்படுத்திக்கிட்டான் சார். கையலுக்கு இஷ்டமே இல்ல சார். இவன் தான் டிராமா போட்டு அவளை பிரெயின் வாஷ் பண்ணி அவங்க வீட்டு ஆளுங்களை ஏமாத்தி கூட்டிட்டு போனான் சார். திருச்சிக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு பாண்டிச்சேரிக்கு தான் போக போறேன்ற விஷயத்த கூட என்கிட்ட சொல்லல சார். அப்ப இந்த பொண்ணுல இருந்து அவளை பெத்தவங்க வரைக்கும் எல்லாரையும் திட்டம் போட்டு ஏமாத்தி இவளை பாண்டிச்சேரி கூட்டிட்டு போயிருக்க. அங்க வச்சு இவளை ரேப் பண்ணிருக்க இல்லையா? சார் இல்ல சார், எல்லாரும் பொய் சொல்றாங்க சார். எனக்கு எதுவுமே தெரியாது சார். அப்படியெல்லாம் ஒண்ணுமே நடக்கல சார். சத்தியமா நான் எதுவுமே பண்ணல சார். எங்களுக்குள்ள எதுவுமே நடக்கல சார். நான் எந்த தப்புமே பண்ணல சார். பொய் சொன்ன பல்ல பேத்துற ராஸ்கல். இத்தனை பேரையும் வச்சுட்டு இந்த பொண்ணை கெடுத்தன்னு சொன்னியாமே, இப்ப என்ன மாத்தி சொல்ற? என்ன உள்ள போயிடுன்னு பயம் வந்துடுச்சா? உண்மை சொல்றான் சார் இல்ல சார். இந்த பொண்ணை கெடுத்தன்னு இவன் சொன்னானா இல்லையா? அந்த பொண்ணை கூட போட்டு அடிச்சான் சார். அது மட்டும் இல்ல சார், ஒரு ராத்திரி பூரா அந்த பொண்ணோட தங்கி இருந்துன்னு சொன்னா அந்த ஹோட்டல்ல தங்கி இருந்த ரசீதோட காட்டினான் சார். ரசீதை காட்டுறா. குடானா என்னடா அது? ரோஹித் உன் பேர்ல புக் பண்ணாம வேற ஒருத்தன் பேர்ல ரூம் புக் ஆயிருக்கு. அப்ப தடயமே இல்லாம இந்த பொண்ணை கெடுக்கிற திட்டத்துல தான் வேற ஒரு பேர்ல ரூம் போட்டிருக்க இல்லையா? இந்த பொண்ணோட சாட்சியமும் இந்த ஹோட்டல் ரசீதும் கையலோட வாக்குமூலமும் போதண்டா உன்னை காலி பண்றதுக்கு. ஐயோ சார் இல்ல சார், என்ன நம்புங்க சார். நான் கையில எதுவுமே பண்ணல சார். எதுவுமே பண்ணாதவன்
எதுக்குடா ஊர் முன்னாடி அவளை கெடுத்தன்னு போய் சொன்ன? இவளை பழி வாங்குறதுக்காக தான் சார் அப்படி பண்ணேன். பாண்டிச்சேரியில வச்சு இவன் என்ன கேவலப்படுத்திட்டான். எங்க அம்மா கூட என்ன மதிக்கல. அந்த ஆத்திரத்துல தான் என்ன அசிங்கப்படுத்தின அவளை பதிலுக்கு அசிங்கப்படுத்துறதுக்காக அப்படி பண்ண சார். மத்தபடி எந்த தப்பும் பண்ணல சார். என் நகை கூட அவன் மேல பண்ணல சார். சத்தியமா எதுவுமே பண்ணல சார். என்ன நம்புங்க சார். நம்பாதீங்க இன்ஸ்பெக்டர். அவன் ஜெயிலுக்கு போயிடுவோங்கிற பயத்துல போய் சொல்றான். எந்த தப்பும் பண்ணாதவன் எதுக்கு என் பேத்தியை ஏமாத்தி பாண்டிச்சேரிக்கு கூட்டிட்டு போனா? பொய்யான பேர்ல ரூம் போட்டிருக்கான். இவன் என் பேத்தியை கெடுத்துட்டான். இவன் மேல நடவடிக்கை எடுங்க. இவனை ஜெயில போடுங்க இன்ஸ்பெக்டர். ஐயோ இல்லைங்க, நான் எதுவுமே பண்ணலங்க. கயல் கயல் சொல்லு கயல், நான் உன்னை எதுவுமே பண்ணல சொல்லு கயல். உன் கால்ல வேணா நான் விடுறேன். ஏய் என்னடா நாடகம் ஆடுறியா? பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு என் பேத்தி கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டா உன்னை மன்னிச்சிருவாளா? மன்னிக்க மாட்டாடா. நீ என்ன பண்ணாலும் சரி, யார் மனசும் மாறாது. நீ பண்ண தப்புக்கு நீ ஜெயிலுக்கு போகணும். அதுதான் ஒரே முடிவு. நீ என்ன பண்ணாலும் சரி, யார் மனசும் மாறாது. நீ பண்ண தப்புக்கு நீ ஜெயிலுக்கு போகணும். அதுதான் ஒரே முடிவு. ஏய், ஒழுங்கா தப்பு பண்ணதை ஒத்துக்க, இல்ல அடி வாங்கியே சாவு. சார் சார், பண்ணாத தப்ப பண்ணன்னு நான் எப்படி சார் ஒத்துக்க முடியும்? இந்த பொண்ணை ஏமாத்தி பாண்டிச்சேரி கூட்டு போனது உண்மை. நாங்க 2 பேர் தங்கறதுக்காக வேற ஒருத்தன் பேர்ல ரூம் போட்டது உண்மை. ஆனா அந்த ரூம்ல நான் தங்கவே இல்லை சார். இந்த பொண்ணு மட்டும் தான் சார் அங்க தனியா இருந்தா. நான் வேற எதுவுமே பண்ணல சார். என்ன நம்புங்க சார். நான் அவ கூட இல்லவே இல்லை சார். நான் வேற ஒரு இடத்துல இருந்தேன் சார். வேற ஒரு இடத்துலயா? அதுக்கு ஆதாரம்? எதுக்குங்க ஆதாரம்? அன்னைக்கு ராத்திரி என் பேத்தி கூட ஒரே ரூம்ல தங்காம வேற இடத்துல தங்கனேன்னு சொல்றியே, அதுக்கு என்னடா ஆதாரம்? ஆதாரம் இருக்குங்க. எங்க மாமா தாங்க அதுக்கு ஆதாரம். அன்னைக்கு ராத்திரி முழுக்க நான் எங்க மாமாவோட ரூம்ல தாங்க இருந்தேன். அந்த விஷயத்தை வேணா நான் ஒரு வாயில நிரூபிக்க வைக்கிறேன். நிரூபி, இப்பவே இங்கே எல்லார் முன்னாடி நிரூபி. நிரூபிக்கிறேன் சார். உங்க எல்லாரும் முன்னாடி இப்பவே நிரூபிக்கிறேன் சார். ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன் சார். ஸ்பீக்கர்ல போடு. எது நடந்தாலும் எல்லாருக்கும் தெரியணும். சரிங்க சார். சார், எனக்கு ஆபீஸ்ல இருந்து கிடைச்ச தகவல் என்னன்னா, ஸ்ரேயா இருக்கிற இடத்த பத்தி தகவல் தெரிஞ்சு சேர்மனும் அலம்பு மேடம் போயிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். கேள்விதான், உறுதியா தெரியல சார். இவன் எதுக்கு இந்நேரத்துல போன் பண்றான்? டேய் மாப்ள ரோஹித், என்னடா அதிசயமா இருக்கு? போன் எல்லாம் பண்ணிட்டு இருக்க? மாமா, ஒரு சின்ன பிரச்சனை மாமா. அதுல இருந்து நான் வெளியே வரணும்னா அதுக்கு நீங்க தான் மாமா ஹெல்ப் பண்ணணும். என்னடா, என்ன பிரச்சனை? என்ன ஹெல்ப்னு சொல்லு. ஒண்ணு இல்ல மாமா, நீங்க உண்மையை சொன்னா மட்டும் போதும். என்னடா போட்டு குழப்புற? என்ன உண்மை சொல்லணும்? முதல்ல உன் பிரச்சனை என்னன்னு சொல்லு, புரியுதா? மாமா, பாண்டிச்சேரியில வச்சு நான் ஒரு பொண்ணை ரேப் பண்ணிட்டதா என் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க மாமா. என்ன சுத்தி ஊரே வேற நிக்குது மாமா. போலீஸ்காரங்க வேற என்ன அடிக்கிறாங்க மாமா. ரேப் கேஸ் போட்டு என்ன உள்ள தள்ளிடுவேன்னு வேற சொல்றாங்க மாமா. நான் ரேப் பண்ணாததுக்கு நீங்க ஒருத்தர் தான் மாமா சாட்சி. நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் நீங்க பதில் சொன்னா போதும் மாமா. என்னடா கேளு. போன வாரம் 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பாண்டிச்சேரியில நீங்க என்ன பாத்தீங்கல்ல? ஆமா பார்த்தேன். எத்தனை மணிக்கு மாமா என்ன பாத்தீங்க? என்ன ஒரு சாயங்காலம் ஒரு 3-4 மணிக்கு பாத்துருப்பேன். பீச்ல வச்சு பார்த்தேனடா மாமா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க மாமா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? என் பொண்ணு ஸ்ரேயாவை காணோம், நீயும் வாடான்னு உன்னை கூட்டிட்டு போன. போய் தேடியும் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஏறுமுக்கு போனோம், நீ ஓரமுக்கு போகணும்னு சொன்ன. இல்ல மாப்ள, என்னோட இங்கே இரு, மறுபடியும் காலைல எந்திரிச்சு ஸ்ரேயா தேடலான்னு சொன்னேன். அப்புறம் நைட்டு பூரா தண்ணி அடிச்சுக்கிட்டே நான் உன்கிட்ட பேசிக்கிட்டு தானே இருந்தேன். நீனும் வேற வழியே இல்லாம என் பக்கத்துல உட்காந்து தேமேன்னு கேட்டுட்டு தானே இருந்த. கடைசியில காலைல ஒரு 7 மணி இருக்குமா? இருக்கும். அந்த நேரம் பார்த்து கொஞ்சம் கண்ணு அசந்த, நீ நைஸா எஸ்கேப் ஆயிட்ட. ஆனா நீ எப்பறம் ரேப் கேஸ்ல மாட்டின? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன் மாமா. தேங்க்ஸ் மாமா, வெச்சிரேன் மாமா. சார் போதுமா சார்? நான் அன்னைக்கு ராத்திரி இந்த பொண்ணோட இல்ல சார், எங்க மாமா கூட தான் சார் இருந்தேன். நான் எந்த தப்பும் பண்ணல சார். இவளை பழி வாங்கறதுக்காக தான் சார் அப்படி பண்ணேன். ஏண்டா, ஒரு பொண்ணை பழி வாங்கறதுக்கு அவன் மேல அபாண்டமா போய் சொல்வியா?
உன் அக்கா தங்கச்சி மேல ஒருத்தன் இப்படி பழி சொன்ன பொறுத்துக்குவியாடா நீ? டேய் நம்ம ஊர் பொண்ணு மேல அபாடமா பழி போட்டவனே இவனை சும்மா விடக்கூடாதா? மங்களா, எந்திரி மங்களா. அழாத. அதான் எல்லாம் சரியாயிடுச்சுல்ல, அப்புறம் என்ன? நம்ம கையல் மேல விழுந்த களங்கம் தான் இப்ப இல்லைன்னு ஆயிடுச்சுல்ல, அப்புறம் ஏன் மங்களா அழற? அழாத மங்களா. போயிட போறான். சார் என்ன விட்டுருங்க சார். இனிமே அந்த ஊரு பக்கமே நான் வர மாட்டேன் சார். இவங்களுக்கு எந்த தொந்தரவும் நான் கொடுக்க மாட்டேன் சார். என்ன பாதுகாப்பா அனுப்பிச்சு வச்சிருங்க சார். எதுக்கு நான் அனுப்பணும்? எதுக்கு அனுப்பணும்? இன்ஸ்பெக்டரையா அநியாயத்துக்கு என் பேத்தி மேல பழிய சொன்னான். அவ மேல அவதூறு சொல்லி அவளை கேவலப்படுத்தினான். என் மகளையும் என் பேத்தியும் மன உளைச்சலுக்கு உண்டாக்கிட்டான். இதுக்கெல்லாம் மேல என் பேத்தியை தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு அவளை காயப்படுத்திட்டான். இந்த காரணத்துக்காக அவனை அரெஸ்ட் பண்ணி எல்லா நடவடிக்கையும் எடுங்க. கயல் 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 ப்ளீஸ் கயல் என்ன விட்டு சொல்லு கயல். நான் தான் உன்னை எதுவுமே பண்ணல கயல். கயல் ப்ளீஸ் கயல் என்ன விட்டு சொல்லு கயல். கயல் கயல் போங்க போங்க அவனை. கயல் ப்ளீஸ் கயல். கயல் ஐயோ அத்தை, நீங்க மட்டும் வரலன்னா எல்லாமே கண்டகோலமா போயிருக்கும். நான் என்ன நர்மதா பண்ணேன்? எல்லாம் நம்ம குலதெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிட்டேன். என் வாழ்க்கையை தொங்கல்ல விட்ட மாதிரி என் பேத்தி வாழ்க்கையை தொங்கல்ல விட்டுறத சாமி. அநியாயத்துக்கு இவன் மேல பழி வந்துருச்சு, அதை நீதான் சாமி போக்கணும்னு. அப்படி போக்கிட்ட நான் உன் கோயிலுக்கு வரேன்னு வேண்டிக்கிட்டேன். நான் குலதெய்வம் கோயிலுக்கு போறேன். என் பேத்திய புடம் போட்டு தங்கமா நான் திருப்பி கொண்டு வந்துட்டேன். மங்களத்தை பத்திரமா பாத்துக்க சொல்லு. அம்மாடி கையில இன்னும் எதுக்குடா அழுதுகிட்டு? நீ அழக்கூடாதுடா செல்லம். நீ நல்லா இருப்ப, நீ நல்லா இருப்படா கண்ணு. நான் போயிட்டு வரேன் நர்மதா. வரேன்டா கண்ணு.